தெலுங்கானா ராஷ்டிர சமிதி கட்சியிடமும் ஜெகன்மோகன் ரெட்டியிடமும் தாங்கள் ஆதரவு கேட்கவில்லை என்றும் கடந்த 2014 போலவே எந்த ஒரு கட்சியுடைய புதிய கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் பெரும்பான்மையான தொகுதிகளில் தங்களால் வெற்றி பெற முடியும். 2014 நாங்கள் பெற்ற வெற்றியை விட தற்போது கூடுதல் தொகுதிகள் கைப்பற்றி அதைவிட மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை பெறுவோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு நியூஸ் 18 குழுமத்திற்கு அளித்த பேட்டியில் எந்த கட்சி டிஆர்எஸ் கட்சி தெலுங்கானா ராஷ்டிர சமிதி மற்றும் ஜெகன்மோகன் ரெட்டி ஆகிய இருவரிடமும் தாங்கள் ஆதரவை கேட்கவில்லை என்றும் அவர்களுடைய ஆதரவு இல்லாமலேயே நாங்கள் ஆட்சி அமைப்போம், போதிய அளவுக்கு கடந்த 2014 பெற்ற வெற்றியை விட பிரம்மாண்ட வெற்றியை எங்களால் ஈட்ட முடியும் என்று தற்போது பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். तेलंगाना और आंध्र प्रदेश में क्या आपका एक पोस्ट पोल अलायंस जगन और केसीआर के संग हो सकता है? ऐसी कोई संभावना है? भारतीय जनता पार्टी पूर्ण बहुमत से जीतेगी, पहले से ज्यादा टैली होगा। एनडीए एक अतिरिक्त ताकत हमारे पास है, उसका टैली भी बढ़ने वाला है। देश में सरकार बनाने के लिए बहुमत से भी अच्छी स्थिति में हम होंगे, इसलिए सरकार बनाने में हमें कहीं पर किसी की मदद की जरूरत नहीं पड़ेगी। लेकिन हमारा मकसद सिर्फ सरकार बनाना नहीं है, हमारा मकसद सिर्फ सरकार चलाना नहीं है, हमारा मकसद देश चलाना है, देश बढ़ाना है। और जब देश चलाना है, देश बढ़ाना है, तो बहुमत के आधार पर नहीं होता है, सर्वमत के आधार पर होता है। इसलिए हमारी कमिटमेंट है, हमारा ये सैद्धांतिक मत है कि एक एमपी भी किसी का चुनाव होगा उसको भी हम साथ लेकर के चलेंगे। कोई भी दल हमारा कितना ही विरोधी क्यों ना हो, घोर विरोधी क्यों ना हो, उसको भी हम साथ लेकर के चलेंगे, क्योंकि हमें देश चलाना है हमारा लक्ष्य। तेलंगाना और आंध्र प्रदेश में क्या आपका एक पोस्ट पोल अलायंस जगन और केसीआर के संग हो सकता है? ऐसी कोई संभावना है? भारतीय जनता पार्टी पूर्ण बहुमत से जीतेगी, पहले से ज्यादा टैली होगा। एनडीए एक अतिरिक्त ताकत हमारे पास है, उसका टैली भी बढ़ने वाला है। देश में सरकार बनाने के लिए बहुमत से भी अच्छी स्थिति में हम होंगे, इसलिए सरकार बनाने में हमें कहीं पर किसी की मदद की जरूरत नहीं पड़ेगी। लेकिन हमारा मकसद सिर्फ सरकार बनाना नहीं है, हमारा मकसद सिर्फ सरकार चलाना नहीं है, हमारा मकसद देश चलाना है, देश बढ़ाना है। और जब देश चलाना है, देश बढ़ाना है, तो बहुमत के आधार पर नहीं होता है, सर्वमत के आधार पर होता है। इसलिए हमारी कमिटमेंट है, हमारा ये सैद्धांतिक मत है कि एक एमपी भी किसी का चुनाव होगा उसको भी हम साथ लेकर के चलेंगे। कोई भी दल हमारा कितना ही विरोधी क्यों ना हो, घोर विरोधी क्यों ना हो, उसको भी हम साथ लेकर के चलेंगे, क्योंकि हमें देश चलाना है हमारा लक्ष्य। தெலுங்கானா ராஷ்டிர சமிதி மற்றும் ஜெகன்மோகன் ரெட்டி ஆகிய இருவரிடமும் தாங்கள் ஆதரவை கேட்கவில்லை, புதிதாக யாரிடமும் நாங்கள் ஆதரவு கேட்கவில்லை, அவருடைய ஆதரவு இல்லாமலே எங்களால் ஆட்சி அமைக்க முடியும் என்று நியூஸ் 18 குழுமத்திற்கு அளித்த பேட்டியில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். புதிதாக எந்த கட்சிகளுடைய ஆதரவும் எங்களுக்கு தேவையில்லை, 2014 பெற்ற வெற்றியை விட நாங்கள் பலமாய்ந்த ஒரு வெற்றியை பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படித்தான் கூற முடியும். ஏனென்றால் இப்ப டிஆர்எஸ் கூட நாங்க அலையன்ஸ்ல இருக்கோம், இல்லை என்றால் ஜெகன் கூட நாங்க ஆந்திரால அலையன்ஸ் இருக்கோம்னு சொல்லிவிட்டால் அதன் விளைவு என்ன ஆகுனா அது ஒரு ஆப்போசிஷனுக்கான ஒரு ஸ்பேஸை ஓபன் பண்ணும். இப்போ தெலுங்கானா பொறுத்தவரை டிஆர்எஸ்ஐ தவிர இன்னொரு கட்சி ஒரு பெருங்கட்சி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்றால் சந்திரபாபு நாயுடுடைய கட்சி ஏதோ ஒரு ஆந்திரா கட்சியாக சுருங்கி விட்டது. அதே மாதிரி ஜெகனுடைய கட்சி இப்ப எதிர்கட்சியாக விளங்குகிறது ஆந்திராவை பொறுத்தவரை. அப்ப அந்த ஒரு இடத்துல நாங்க இப்ப பாஜக கூட இருக்கோம் என்று அவங்க அறிவித்து விட்டால் எப்படி கேரளால இன்னைக்கு ராகுல் காந்தி போட்டியிடுகிறார்களோ, ஏனென்றால் அந்த ஸ்பேஸ் அந்த ஒரு சிபிஎம் ஒரு ஸ்பேஸ் இருக்கு, லெப்ட் அதாவது லெப்டினுடைய ஸ்பேஸ் காங்கிரஸுடைய ஸ்பேஸ், அதை அவங்க விட்டுவிட்டால் அது என்ன ஆகுனா விளைவு என்ன ஆகுனா அது ஆப்போசிஷன் ஸ்பேஸ் பாஜக ஆக்குபை பண்ணும் கேரளாவை பொறுத்தவரை. அதே மாதிரி இங்க நாங்க அலையன்ஸ்ல இருக்கோம்னு சொன்னா அந்த ஆப்போசிஷன் ஸ்பேஸை
வேற ஏதாச்சும் ஒரு கட்சி காங்கிரஸோ இல்லை என்றால் தெலுங்கு தேசமோ ஆக்குபை பண்ணும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால தான் இப்படி ஒரு கருத்தை அவர் வெளியிடுகிறார். ஒரு பக்கம் இந்த முறை ரீஜனல் பிளேயர்ஸ்க்கு மாநில கட்சிகளுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கும், அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டராக இருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. ஆனால் நாங்கள் 2014 பெற்ற வெற்றியை விட மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் பேசுகிறாரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? எந்த விஷயம் இதில் பிரதானமாக இருக்கும்? எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக அவர் சொல்கிறாரு? எதன் அடிப்படையில் அவர் சொல்கிறாரு? அவர் கூறுவது ஏனென்றால் 2014 2019 வரை ஆட்சியில் இருந்த கட்சி பாஜக. அப்ப அவர்களுடைய அந்த எந்த அளவுக்கு அவர்கள் எஃபெக்டிவாக ஆண்டிருக்கிறார்கள், என்னெல்லாம் திட்டங்கள் வகுத்து இருக்கிறார்கள், என்னெல்லாம் திட்டங்கள் நிறைவடைந்திருக்கிறது, இந்த ஒரு பேசிஸில் தான் ஒரு பிரதமர் பேச முடியும். எவ்வளவுதான் அந்த அரசு செய்யாவிட்டாலும் இல்லை என்றால் எந்தெந்த ப்ராஜெக்டை நிறைவேற்ற முடியாமல் போனாலும் கூட அந்த அரசாங்கம் இல்லை என்றால் அந்த அரசாங்கத்தினுடைய தலைவர் நிச்சயமாக நாங்கள் இதெல்லாம் செய்துள்ளோம், இல்லை என்றால் இதெல்லாம் செய்கிற மனசில் இருக்கிறது, நாங்கள் 2022 இல்லை என்றால் 2024 இதெல்லாம் செய்து முடித்திருப்போம் என்று மட்டும்தான் ஒரு அரசாங்கம் இல்லை என்றால் அரசினுடைய தலைவர் கூற முடியும். அதே தான் அவரும் கூறியிருக்கிறார். அதனால்தான் மாபெரும் வெற்றி வரும் என்று கூறியிருக்கிறார். இதற்கும் கள நிலவரங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறதாக நான் காண்கிறேன். எப்படி பாஜகவுக்கு ஒரு பெரும்பான்மை 2014 மக்கள் அளித்தார்களோ, அது ஒரு பாதி ஒரு நெகட்டிவ் ஓட்னால வந்ததோ, அந்த அளவுக்கான ஒரு வேவோ இல்லை என்றால் ஒரு மோதிக்கான ஒரு வரவேற்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இருந்தால் கூட வாரணாசி என்ற ஒரு தொகுதி எடுத்தீங்கன்னா மோடி அத்தனை அதிகம் பணிகள் ஆற்றியுள்ளார். அதை கூட ஏன் பாஜக ஷோகேஸ் செய்வதாக எனக்கு தெரியவில்லை. எந்த அளவுக்கு என்கரேஜ்மெண்ட் ரூம் நடந்திருக்கு, எந்த அளவுக்கு சாலை வசதிகள் நடந்திருக்கு, எந்த அளவுக்கு காட்டெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அது பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஒரு தொகுதியை எப்படி ஒரு எம்பி பராமரிக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக நரேந்திர மோடி விளங்குகிறார். அப்படி இருந்து கூட இந்த மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்க ஷோகேஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா நேஷனல் லெவல்ல பார்க்கும்போது பல பிரச்சனைகள் இருக்கிறது. இப்ப கோயில் பிரச்சனை எடுத்தீங்கன்னா 996 சொல்லிட்டு இருக்காங்க, கோயில் கட்டுறோம் எல்லா மேனிபெஸ்டோலையும் வந்து கொண்டே இருக்கிறது. ஏன் கட்டவில்லை என்ற கேள்வி எழுக்கிறது. அதாவது ஒரு 30 வருட காலம் ஒரு கோயிலை வச்சு அரசியல் செய்கிற ஒரு கட்சி இருந்ததுன்னா அது உலகத்திலேயே பாஜகவா இருக்க முடியும் என்ற ஒரு நிதர்சனமும் இருக்கிறது. இப்படி பார்க்கும்போது நரேந்திர மோடியினுடைய அந்த கான்பிடன்ஸ் என்கிறது ஒரு வேற தளத்தில் இருந்தால் கூட உண்மை நிலவரங்கள் அது இன்னொரு தளத்தில் தான் இருக்கிறது. இதை ஒட்டி ஒரு தலைவர் பேசும்போது அந்த பணியில் தான் பேச முடியும். எங்களுக்கு மாபெரும் வெற்றி வரும் என்று தான் பேச முடியுமே தவிர நிச்சயமாக அதுக்கான ஒரு நேரேட்டிவும் பில்ட் பண்ண வேண்டியதா இருக்குது. இஃப் நாட் நரேந்திர மோடி ஹூ என்ற நேரேட்டிவும் பில்ட் பண்ண பிறகுதான் அவர்கள் இந்த ஒரு கான்பிடன்ஸ் இடத்திலிருந்து பேசுகிறார்கள். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி திரு ராதாகிருஷ்ணன். காஷ்மீர் மக்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொள்ளாததே காஷ்மீர் பிரச்சினைக்கு தொடர்வதற்கு காரணம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆளுர் ஷானவாஸ் தெரிவித்துள்ளார். எல்லையில் இராணுவத்தை குவிப்பது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அந்நிய நாட்டிடமிருந்து எதிரி நாட்டிடமிருந்து காஷ்மீரை பாதுகாப்பதற்காக, காஷ்மீர் மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு ஏற்பாடு எல்லையில் இராணுவத்தை குவித்து வைத்திருப்பது என்று புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் காஷ்மீருக்குள் இராணுவம் குவிக்கப்பட்டிருப்பது என்பது எல்லையில் அல்ல, அல்லது எல்லையில் மட்டுமல்ல, எல்லையை விடவும் அதிகமான இராணுவம் குவிக்கப்பட்டிருப்பது. 2 பேருக்கு ஒரு இராணுவ வீரர், 3 பேருக்கு ஒரு இராணுவ வீரர் என்கிற அளவுக்கு அந்த மக்கள் இராணுவத்தால் சூழப்பட்டிருக்கிறார்கள்.